ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நடத்துதல் அவங்களால புரிந்து கொள்ள முடியாத விதத்துல இருக்கும். ஆமாங்க. அப்படித்தான் வேதத்துல நாகமான் என்ற சீரிய நாட்டு தளபதிய குறித்து நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுது, இந்த ஒரு மனுஷன கொண்டு தான் அந்த சீரியா தேசத்துக்கே ஆண்டவர் ரட்சிப்ப கட்டளையிட்டாராமா. அப்போ அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கணும். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்ததுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும். அந்த நாகமான் தன் மனதுல மெய்யான தேவன குறித்த ஒரு கேள்வியோட இருந்திருக்கலாம். அதுக்கான பதில அவன் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே கர்த்தர் அந்த சிறு பெண்ண அவனோட வீட்டுக்கு சிறையிருப்பா கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவரோட நடத்துதல நம்ம புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, அந்த சின்ன பெண்ணு சொன்ன வார்த்தைய அவர் மனசுல வைத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு சுகம் பெற்றுக்கொள்வதற்காக அங்க போறாரு. அங்க போயி எலிசா தீர்க்கதரிசியோட வார்த்தையின்படியே யோர்தானில மூழ்கி 7 தடவ மூழ்கி சிறு பிள்ளையின் மாம்சத்த போல ஒரு புதிய மாம்சத்த பெற்றுக்கொண்டு சுகம் அடைந்து வர்றாரு. அப்படி அவர் வர்ற வழியில அவர் சொன்ன முதல் வார்த்தை, அவனோட வாயிலிருந்து வெளிப்பட்ட முதல் வசனம், "இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. கர்த்தர் ஒவ்வொரு மனுஷங்களோட உள்ளார்ந்த தேடலையும் அறிந்து வைத்திருக்கிறாரு. அதற்கான விடைய அறிந்து கொள்ளவே சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகள அனுமதிக்கிறாரு. ஆமாங்க. ஆண்டவர் இஸ்ரவேலரை மட்டும் நேசிக்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற அன்பான தேவன். சிரிய நாட்டு தளபதி நாகமானை நேசித்த தேவன், இன்னைக்கு இந்த கேட்டுட்டு இருக்கிற உங்கள ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறார். உங்கள் தேடலுக்கான பதிலையும் அவர் கொடுக்க ஆவலா இருக்கிறார்.